ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட்க்கு எப்படி முடிச்சு போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரேஸ்லெட் செஞ்சு எடுத்துருப்பீங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி, இப்போது லைக் நார்மலாக ஒரு த்ரெட்டை முடிச்சு போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகவே வராது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிற்காது, ஸ்ட்ரிங்லாம் நிற்காது. அண்ட் எப்படி முடிச்சு போடுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் பார்ட்டிஷன், லெஃப்ட் பார்ட்டிஷன் ரெண்டாகவே உங்களுக்கு இருக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் இந்த லெஃப்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ளே விட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்ம வந்துட்டு இந்த ரைட் ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இதுக்குள்ளே விட போகிறோம். விட்டுறலாமா? ஓகே, விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாட் போடுறதுக்கு கிடைக்கும். அது அப்படியே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக ஈக்குவலாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி, நல்லா ட்விஸ்ட் இல்லை, நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம், நல்லா இறுக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதோட நிறுத்திடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு நாட் வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரு நாட் போடுவீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் நாட் மட்டும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 2 போர்ஷன் இருக்கும். ஒரு 2 இது இருக்கு இல்லையா, 2 சைடு இருக்கு இல்லையா, அதில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஸ்ட்ரிங்கையும் இதுக்குள்ளேயே விட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி இன்னொரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மலாக ஒரு நாட் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு, இதை இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது சும்மா வந்துட்டு நீங்கள் ஒரு இழுத்திங்கன்னா போதும், நல்லாவே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது கட் பண்ணும்போது தயவுசெய்து கடையில் வாங்குற மாதிரி ஒட்டி கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நிற்காது. ஒரு டைம் இழுத்தும் பார்த்துக்கிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரேஸ்லெட் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் லாங் லைஃப் இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். அதனால தான் கடையில் வாங்கலாம் டப்புன்னு பிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரெச்சியாக. ஓ மை காட் கைஸ், நான் ரொம்பவே இழுத்து ரொம்பவே ஒட்டி பண்ணதுனால இது பிஞ்சிருச்சு. நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம்